வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள். நாங்கள் வந்திருக்கிற இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மாலுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே போயிட்டு வந்து நாங்கள் எந்த கடைக்கு போகணுமோ வந்து அதை தான் வந்து இந்த மேப்பில் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஏரனில் வந்து நிறைய ஆஃபர் இருக்கும். ட்ரெஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே வந்து ஆஃபரில் வச்சுருப்பாங்க. இந்த கடையில் வந்து ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸே வந்து ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. அப்போ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லாம் பார்த்தா வந்து நம்ம ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டோம் போல். இங்கே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு, அது இந்த கடை தான். கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த கடைக்கு அழைச்சிட்டு போனால் அவங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது போல். அந்தளவுக்கு வந்து சிறப்பான ஐட்டம்லாம் வந்து இந்த கடைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அப்படி என்ன பெருசாக இதுக்குள்ளே இருக்க போதுன்னு தானே யோசிக்கிறீங்க. வேறு எதுவும் இல்லை, இந்த கடை ஃபுல்லாக வந்து சாஃப்ட் டாய்ஸ் தான் சேல் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட் டாயே வந்து நம்ம கிட்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பில் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்து அந்த கடைக்குள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன சாஃப்ட் டாய் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து அதுக்குள்ளே வந்து ஃபர் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெஷின் படலை வச்சு தான் வந்து அந்த டெடிக்குள்ளே வந்து ஃபர்ரை ஃபில் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்குமே வந்து கிட்ஸையும் இன்வால்வ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது வந்து ஃபுல் கஸ்டமைசேஷன் தான். நம்ம கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ்ஸு, ஷூவு, ஆக்சசரிஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ஆக்சசரிஸ்லாம் பார்க்கும்போது என்னவோ வந்து ஒரு ரியல் பேபிக்கு வந்து ஆக்சசரிஸ்லாம் நம்ம ஷாப்பில் பார்ப்போம்ல, அதே மாதிரி வந்து அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம ரியல் ட்ரெஸ்ஸே வந்து நம்ம பசங்களுக்கு வாங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்து இந்த கடைக்கே வந்திருந்தோம். அதுவும் இல்லாமல் வந்து பாப்பாவோட பர்த்டே மந்தில் வந்திருந்தோம். இந்த கடையில் வந்து பர்த்டே மந்தில் வந்திருந்தால் வந்து நம்ம பாப்பாவுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ வந்து அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு டெடி கொடுப்பாங்க. அதை கலெக்ட் பண்ண தான் வந்து நாங்கள் மெயினாக வந்திருந்தோம். எங்களுக்கே இதெல்லாம் பார்க்கும்போது வந்து செம புதுசாக இருந்துச்சு. பாப்பா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணா. அவளுக்கு வாங்கின டெடியோட ப்ரைஸ் வந்து $3 தான். ஆக்சுவலி அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $19. நாங்கள் வந்து பர்த்டே மந்த்னு சொன்னதுனால எங்களுக்கு வந்து $3 தான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். அதுவே வந்து $8 கிட்ட வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பர்த்டே மந்த் சொல்லிட்டு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து டெடி வாங்கினா இதுக்கு ஆக்சசரிஸ்லாம் வந்து கம்பல்சரியாக வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் தான் வந்து எல்லா ஆக்சசரிஸும் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பில் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பர்த்டே மந்த்து அப்படின்னு சொன்னால் தான் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரிஜினல் ப்ரைஸே வந்து போட்டுருவாங்க. இந்த டெடியை பில்லு போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாலில் வந்து கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கோர்ட்டில் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் வந்து நைக்ரா போயிருந்தோம். அந்த கிளிப்பிங்கும் வந்து நான் சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வந்த புதுசில் வந்து ஒரு தடவை நைக்ரா போயிருக்கோம். அப்பயும் வந்து நைட் டைம் தான் நாங்கள் போனோம். இந்த டைமும் வந்து நைட் டைம் தான் வந்து வந்திருந்தோம். நைக்ராவில் வந்து இப்போ வின்டர் லைட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்க தான் வந்து மெயினாக வந்து நைட் பிளான் பண்ணி வந்திருந்தோம். டொரண்டோவில் இருக்கிற சிஎன் டவர் மாதிரி வந்து நைக்ராலையும் வந்து சிஎன் டவர் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த சிஎன் டவர். இந்த லைட் ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சர்டன் பிளேஸில் மட்டும் இருக்காது. நைக்ரா ஃபால்ஸை சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து எல்லா பிளேஸையும் வந்து இந்த மாதிரி லைட்டை வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நைக்ரா ஃபால்ஸ் வந்தோடனே நைக்ரா ஃபால்ஸ் கிட்டக்கே வந்து ஒரு பார்க் இருந்துச்சு. அந்த பார்க் ஃபுல்லாத்தையும் வந்து லைட்டை வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் நைக்ரா ஃபால்ஸ் கிட்டக்கே போனோம். இப்போ அந்த பார்க்கை முடிச்சுட்டு தான் வந்து நைக்ரா ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தூரமாக பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நைட்டு நைக்ரா ஃபால்ஸில் வந்து லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபால்ஸே பார்க்குறதுக்கு வந்து ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த குளூரில் வந்து நைக்ரா ஃபால்ஸ் கிட்டக்கே ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஆனால் அந்த அழகை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நகரவே தோணாது. அப்படியே நின்று ரசிச்சுக்கிட்டே இருக்க தான் தோணுது. இது வரைக்கும் வந்து 2 தடவை நைக்ரா வந்திருக்கோம். 2 தடவையும் வந்து நைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை டே டைமில் வந்துடணும். நைக்ரா ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் வந்து இந்த லைட் ஷோலாம் பார்க்குறதுக்காக நடந்து வந்திருந்தோம். இங்கே இருக்கிற லைட் டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது எதுவும் வந்து அந்த படத்தில் செட்டெல்லாம் வந்து போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரியே வந்து எல்லாம் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.